Hello students, welcome to Hiba Max 10th standard science chapter 1 solved problems in the video பார்க்கலாம். First problem பாருங்களேன். Calculate the velocity of a moving body. ஒரு moving body ஓட velocity கண்டுபிடிக்க சொல்றாங்க. Of mass வந்து 5 kg whose linear momentum is 2.5 kg meter per second அப்படின்னு சொல்லிருக்காங்க. Mass வந்து 5 kg moving body ஓட mass வந்து 5 kg லீனியர் மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வெலாசிட்டி. ஸோ இது மூணும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியணும். இது மூணு இருக்கிற மாதிரி ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ சொல்யூஷன்ல கிவன் என்ன எழுதிடுங்க. மாஸ் எம்னு எடுத்துக்கலாம் 5 kg. அப்புறம் லீனியர் மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. லீனியர் மொமெண்டம் வந்து 2.5 kg மீட்டர் பெர் செகண்ட். வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா தெரியும். லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி வேணும்னா மாஸை டிவைட் பண்ணா போதுமா? அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு லீனியர் மொமெண்டம் டிவைடட் பைல மாஸ் வந்துடணும். லீனியர் மொமெண்டம் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.5 kg மீட்டர் பெர் செகண்ட். மாஸோட வேல்யூ என்ன? 5 kg. kg கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 2.5 இருக்கு, கீழே 5 இருக்கு. 5 டேபிளில் 25 வந்து 5 டைம்ஸ் வரும். அப்போ 0.5ன்னு எடுத்துக்கலாமா? 5 டேபிளில் 2.5 வந்து 5 டைம்ஸ் வரும். velocity is equal to 0.5 meter per second ன்னு எழுதிக்கலாம். யூனிட்ஸ் எழுதனா மார்க் மைனஸ் ஆகும். ஸோ யூனிட்ஸ் எப்பவுமே எழுத பழகுங்க. தெரியலன்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூ இப்போ டிவிஷனோ மல்டிப்ளிகேஷன் எழுதிட்டு நம்ம சால்வ் பண்ணாலே ஈஸியாக கிடைச்சிடும். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின், a door is pushed at a point whose distance from the hinges is 90 centimeter. ஸோ டோரை வந்து நம்ம புஷ் பண்ணுறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 90 centimeter from the hinges. with a force of 40 Newton. So 40 என்ன கொடுத்துட்டாங்க. Calculate the moment of the force about the hinges. So moment of force என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஈஸியான ஒரு ஃபார்முலா. சொல்யூஷன்ல given எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. D is equal to 90 centimeter. அப்புறம் ஃபோர்ஸ் Fம் கொடுத்துட்டாங்க 40 N. என்ன கண்டுபிடிக்கணும்? moment of the force கண்டுபிடிக்க சொல்றாங்க. moment of the force. Moment of the force M ன்னு மென்ஷன் பண்ணுவோம். M is equal to F into D. கிளியரா? which is equal to மொமெண்டம்ல எடுக்கும்போது சென்டிமீட்டரா எடுக்க மாட்டோம், மீட்டர்ல தான் யூனிட் வரும். நியூட்டன் மீட்டர். அப்ப சென்டிமீட்டர் எப்படி நம்ம மீட்டரா மாத்துறது? 1 சென்டிமீட்டர் வந்து 100 மீட்டர். அப்ப 90 சென்டிமீட்டர் இருக்கு. 1 இப்ப மீட்டரா மாத்தணும்னா 90 டிவைடட் பை 100 எழுதிட்டா போதும். 90 divided by 100 0 கேன்சல், ஒரு 0 இருக்கு. இப்போ 0.9 மீட்டர்ஸ் இதான் டிஸ்டன்ஸோட வேல்யூ. சரிங்களா? யூனிட் வந்து கரெக்டாக நம்ம கொண்டு வரணும். இப்போ ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 40, டிஸ்டன்ஸோட வேல்யூ 0.9. அப்போ தான் எனக்கு நியூட்டன் மீட்டர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? 4 into 9 36. 0 வரும், பாயிண்ட் வைப்போம். இப்போ 0 கேன்சல் ஆகிடும். ஸோ டைரெக்டாக 36 நியூட்டன் மீட்டர்னு எழுதிட்டா போதும். The moment of force oda value M is equal to 36 Newton meter. Understand ஆகுதா? சம் இந்த கன்வர்ஷன் மட்டும் பார்த்துக்கணும். சென்டிமீட்டரோட செய்யக்கூடாது. சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திட்டு தான் நம்ம செய்யணும். Third question. At what height from the center of the earth the acceleration due to gravity will be 1/4 of its value as at the earth. earth விட 1/4 வேல்யூவா இருக்கிறது கேட்குறாங்க. இப்போ சொல்யூஷன்ல given எழுதிக்கலாம். இப்போ ஹைட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த், நம்ம எர்த் இருக்கு. இப்போ சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸு ரேடியஸ் ஆறுன்னு எடுத்துப்போம். அதுலேருந்து ஒரு ஹைட்டு. ஸோ இது ஆறுன்னா அதுலேருந்து ஒரு ஹைட்டை நம்ம ஹெச்னு கன்சிடர் பண்ணலாமா? ஸோ ஹைட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த். நான் அதை வந்து R' எடுத்துக்கிறேன். ஏன்னா புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கலாம்.
ஸோ இது எப்படி கண்டுபிடிப்போம்? ரேடியஸ் ஆஃப் எர்த் ப்ளஸ் அந்த அடிஷ்னல் ஹைட்டு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அது. சேம் நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் என்ன சொல்கிறாங்க? 1/4 ஆஃப் இட்ஸ் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் அதையும் எழுதணும். The acceleration due to gravity at that height, அந்த ஹைட்ல எப்படி சொல்றாங்கன்னா 1/4 ஆஃப் இட்ஸ் வேல்யூ. எர்த்ல இருக்கிறத விட 1/4 இருக்குமா. அப்போ நான் புது கிராவிட்டியை ஜி டேஷ்னு எடுத்துக்கிறேன். இந்த ஜி டேஷ் எப்படி இருக்குமா? 1/4 டைம்ஸ் ஆஃப் எர்த்தோட கிராவிட்டி. ஸோ இது எப்படி எழுதலாம்? 1 into g/4ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ ஃபார்முலா, கிராவிட்டியோட ஃபார்முலா என்ன? நார்மலாக நம்ம கிராவிட்டி G is equal to capital G m/r² எடுப்போமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு G டேஷாக மாற்றி எழுத போகிறோம். அப்போ G dash is equal to நம்ம ஃபார்முலா எப்படி மாறினா G dash is equal to gm divided by r dash ஸ்கொயர்னு மாறிடும். இது டேஷ் ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணும். G dash is equal to gm/r square divided by gm/r dash square. இப்போ gm கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு 1/r² இருக்கும். டிவைடட் பைல 1/r dash ஸ்கொயர் இருக்கும். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுனா என்ன ஆகும் பாருங்க. ஏன்னா இது 1/ல இருக்கு. அப்போ இது நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். r dash square by r². இதை இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுதணும்னா r dash by r whole square எடுக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். r டேஷோட வேல்யூ என்ன? r plus h divided by r whole square. இப்போ இதை தனித்தனியாக பிரித்து எழுதலாமா? அப்போ r by r plus h by r whole square மாறிடும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் 1. இப்போ 1 plus h by r whole squareன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ g by g dash இருக்கு பாருங்க. இந்த சைடு அப்படியே இருக்கு. g by g dash. இப்போ g by g dashக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்னா g/4. அதுதான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் 4 டைம்ஸ் ஆஃப். இப்போ g கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 1ன்னு இருக்கும். ஸோ 4 நான் என்ன பண்ணுறேன்? 1/4 இப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். 1/4ன்னு இருக்கும். 4 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ண இங்கே என்னன்னு வந்துடும்? 4ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு போனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 is equal to 1 plus h by r. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ 2. பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம் போதும். 1 plus h by r. இப்போ +1 அன்சைடு வரும்போது -1 வரும். which is equal to h by r. 2 minus 1ஓட வேல்யூ 1. 1 is equal to h by r. இப்போ r இந்த 1ஓட மல்டிபிள் பண்ணோம்னா r is equal to h. r is equal to h. இப்போ r is equal to h ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சோன்னா r dash என்ன கண்டுபிடிக்கலாம்? அந்த குறிப்பிட்ட ஹைட்டு தானே கேட்குறாங்க. அந்த ஹைட்டு கண்டுபிடிக்கணும். r dash கண்டுபிடிக்கணும். r dashனா என்னது? r plus h. இப்போ h இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்? r. அப்போ r plus r. therefore r dash is equal to 2 times of r. ஸோ நம்ம சென்டர் ஆஃப் எர்த்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னா 2 times the radius of earth. எழுதலாமா? இதை வந்து பாக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதான் ஃபைனல் ஆன்சர். r dash is equal to 2 times of r. From the center of the earth, the object is placed at twice the radius of the earth ன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியான சம் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.